Hi, welcome to my channel. என்னோட நேம் Lochini. இந்த வீடியோவில் வந்துட்டு நோ மேக்கப் லுக்குன்னு கூட சொல்லலாம். நோ மேக்கப் லுக், சிம்பிள் மேக்கப் லுக் தான். சிம்பிள் மேக்கப் லுக் ஒன்லி. இந்த வீடியோ வந்துட்டு ரொம்ப டீட்டெயிலாக மேக்கப்னு போட்டோடனே நிறையா ஏதாவது டிப்ஸாக இருக்கும், மேக்கப் டீட்டெயிலாக இருக்கும்னு நினச்சி பார்க்குறீங்கன்னா தயவு செஞ்சு இந்த வீடியோ இப்போ ஸ்டாப் பண்ணிட்டு கட் பண்ணிட்டு போயிருங்க, வேறு வீடியோ பாருங்கள். சும்மா என்னோடய எவ்ரிடே மேக்கப் லுக் எப்படி இருக்கும் அப்படின்னா, நான் ஒன்லி பவுடர் அண்டு காம்பேக்ட் லிப் பவுடரில் லூஸ் பவுடர், ஒரு பிக்மெண்ட்டான பவுட்ரு, அந்த பவுட்ரு ப்ளூ ஹெவன்லேருந்து அந்த ஒரு பவுட்ரும், ஒரு லிப் லைனர் தான். லிப் லைனரை வச்சு நான் லிப்ஸ்டிக் மாதிரி யூஸ் பண்ணுவேன். அது என்னோடய ஐப்ரோஸ் வந்து இப்போ கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் இருந்து இருக்கிறப்போ கொஞ்சம் லைட்டாக சொதப்பிட்டாங்க. அதை மட்டும் நான் பில்ட் பண்ணிட்டு வெளியே போகிறேன்னா கண்டிப்பாக இப்படி தான் நான் என்னோடய வெளியே போகிறேன்னா போவேன். பக்கத்தில் எங்கேயாவது போகிறதுனா, ஃபங்க்ஷன் எங்கேயாவது போகிறதுனா தான் நான் வந்து அதாவது ஸ்பெஷல் டே அப்படின்னா தான் நான் வந்து ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுவேன். ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணால் இப்படி தான் நான் யூஸ் பண்ணாமல் இப்படி தான் போவேன். மற்ற நேரம்லாம் வெளியே போகிறதுனாலும், வீட்டில் ஏதாவது தேவைனாலும், ஸ்பெஷல் டேனாலும். அதான் இப்போ அதனால் நான் முதலே சொல்லிடுறேன், இது இந்த மாதிரி தான் பவுட்ரு பண்ணி தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ வேறு எதாவது வீடியோ பார்க்கணுன்னா கூட பார்த்துக்கோங்க. இதில் வந்து இப்போ நான் ப்ளூ ஹெவன்லேருந்து லூஸ் பவுட்ரு வந்துட்டு மீடியம் ஷேட்னு நினைக்கிறேன். அது ரொம்ப பிக்மெண்ட்டாக இருக்கும், நல்லா போட்டால் நல்லா டார்க்காக தான் இருக்கும். என்னோடய ஸ்கின் வந்து மீடியம் டஸ்கி டோனு, அதுக்கு நல்லா மேட்ச் ஆகிரும். நல்ல ஒரு திக்கான நார்மல் பவுட்ரு மாதிரி இருக்காது, திக்கான பவுட்ரு போட்ட மாதிரி நம்ம பிக்மெண்டேஷன்லாம் கவர் பண்ணிடும். அந்த மாதிரி இருக்கிற பவுட்ரு தான். அது மட்டும் எனக்கு யூஸ் பண்ணாலே போதும். ஸோ நான் அது மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதை மட்டும் யூஸ் பண்ணி நெக் அண்டு ஒரு இது ப்ரஷ்ஷில் போட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுலேயே ஒரு ஸ்பாஞ்ச் இருக்கும், அந்த ஸ்பாஞ்சில் ஒட்டி இருக்கிறது வந்துட்டு நான் அப்படியே கழுத்தில் எக்ஸஸாக இருக்கிற இதெல்லாம் கழுத்தில் அப்ளை பண்ணிக்குவேன் நான். இதெல்லாம் இந்த மாதிரி தான். அதில் ஸ்பாஞ்ச் இருக்கும், அது ரொம்ப இதாக இருக்கும், என்ன சொல்கிறது, ரொம்ப ஹார்டாக தான் இருக்கும். அது தேவையில்லை தூக்கி போடலாம். தூக்கி போட்டோன்னா என்னென்னா அதில் வந்து ஹோல்ஸ்லாம் இருக்கும் அந்த பாக்ஸில், அதை அப்படி கீழே கொட்டுறதுக்கு சான்ஸ் இருக்குது அந்த பவுட்ருலாம். அதனால் அதை நான் அப்படியே சேஃபாக வச்சுருக்கேன், சேஃபாக பவுடர் கொட்டாமல் இருக்கணுன்றதுக்காக. நெக்ஸ்ட் வந்து ஐப்ரோஸ்க்கு வந்துட்டு இதை ஸ்கிப் கூட பண்ணிக்கலாம். நான் வந்து ஸ்கிப் பண்ணிடுவேன் எப்பயுமே. இப்போ வந்துட்டு கொஞ்சம் இந்த சைடு ரைட் சைடு வந்து கொஞ்சம் சொதப்பின மாதிரி இருக்கனால, கொஞ்சம் ஃப்ரண்ட்லேயும் கொஞ்சம் நான் இப்போ போடுறேன் இந்த ஏரியாலாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கனால நான் இந்த டைம் வந்து நான் ஐலைனர் யூஸ் பண்ணிக்கிறேன். இதுக்கு முன்னாடி ஒரு மேக்கப் வீடியோவில் ஐப்ரோஸ் டச் பண்ணியிருக்க மாட்டேன், ஏன்னா அப்போ வந்து என் ஐப்ரோஸ் நல்லா தான் இருந்துச்சு. அப்போ த்ரெட்டிங் பண்ணப்போ இப்போ கொஞ்சம் சொதப்பலாக இருக்கனால இது யூஸ் பண்ணுறேன். ஐப்ரோஸு பென்சில் மிஸ்கிலர்லேருந்து ப்ரௌன் ஷேடு. ஆனால் மற்ற டைம் இதை கூட யூஸ் பண்ண மாட்டேன். நான் பவுடர் அண்டு லிப் லைனர் ஒரு மைல்ட் லிப்ஸ்டிக் போட்டு நான் லிப் பாம் ஸ்கின் கேர்லாம் முதல்ல நம்ம பண்ணிடணும். அதெல்லாம் நான் இதில் மென்ஷன் பண்ணல. அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஐப்ரோஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன். ஐலைனர் மஸ்காராலாம் எனக்கு பக்கத்துலலாம் போடுறதுக்கு டெய்லி வியர்க்கெலாம் நான் கண்டிப்பாக போட மாட்டேன். ஏன்னா எனக்கு ஐலைனர் போட்டாலோ எல்லாமே வாட்டர் ப்ரூஃப் அந்த மாதிரி தான் இருக்கும். நான் அது ரொம்ப ரெகுலராக டெய்லியெலாம் யூஸ் பண்ண மாட்டேன். எதாவது ஃபங்க்ஷனில் மட்டும் தான் மஸ்காரா ஐலைனர் யூஸ் பண்ணுவேன், நான் யூஸ் பண்ண மாட்டேன். கண்டிப்பாக யாராவது இருந்தீங்கன்னா டெய்லிலாம் யூஸ் பண்ண மாட்டோம்னு நினைக்கிறோம், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஐப்ரோஸ் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு லிப் பாம் போட்டு லிப் லைனர் போட்டுக்கலாம். ஸ்கின் கேர்லேயே வந்துடும் லிப் பாமு, அதனால் நான் வந்து அதை மென்ஷன் பண்ணல. நீங்கள் லிப் லைனர் போடுறதுக்கு முன்னாடி எனக்கு லிப் லைனர் மட்டும் லைட்டாக என்னோடய லிப்ஸில் இருக்க பிக்மெண்டேஷன் கவர் பண்ணால் மட்டும் போதும். அதனால் நான் வந்துட்டு லிப் லைனர் தான் யூஸ் பண்ணுவேன். இல்லை எனக்கு லிப்ஸ்டிக் வேணுன்றவங்க நீங்கள் மைல்டாக ஒரு லிப்ஸ்டிக் எடுத்து ஒரு லிப்ஸ்டிக் ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச ஷேடு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் தாராளமாக. நான் இன்றைக்கி வந்துட்டு மிஸ்கிலர் தான் நினைக்கிறேன். மிஸ்கிலர்லேருந்து ஒரு பிங்க் ஒரு ரெட் டார்க் பிங்க் மாதிரி அந்த ஷேடில் இருக்க லிப் லைனர் யூஸ் பண்ணி என்னோடய பிக்மெண்டேஷன்ஸு லிப்பில் இருக்கிற பிக்மெண்டேஷன் அப்புறம் லிப்பை கொஞ்சம் லைன் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும், அது மட்டும் போட்டுக்குவேன் நான். இதுதான் என்னோடய மேக்கப் லுக்காக இருக்கும். திரும்பவும் சொல்கிறேன், யாராவது என்ன இதெல்லாம் ஒரு மேக்கப்பா அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிடுங்க. இது என்னோடய டெய்லி மேக்கப் லுக் இதுதான். அதான் நான் தம்பனையில் கொடுத்துருக்கேன். யாரும் பார்த்து தப்பாக நினைக்காதீங்க. இந்த மாதிரி துணியில் அப்படிங்கிறது சரியாக நான் அட்ஜஸ்ட் பண்ணல. வீடியோ டெய்லி போடணும், ஆனால் என்னால் பாப்பா வச்சுட்டு வெளியே என்னால் போட முடியலன்றதுக்காக ரொம்ப பதட்டமாக எதுவுமே அட்ஜஸ்ட் பண்ணாமல் டக்குன்னு போட்டுட்ருக்கேன். ஸோ என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சிம்பிளாக அப்படி தான் நான் வெளியே பக்கத்தில் எங்கேயாவது
தான் இருப்பேன். வேறு ஏதாவது டீட்டெயிலான மேக்கப் லுக்லாம் இன்னுமே வர வீடியோஸில் கண்டிப்பாக வரும். ஸோ என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் போட்டுருங்க கண்டிப்பாக. அததான் என்னோடய லிப் லைனரை வந்துட்டு கையில் அது கொஞ்சம் திக்காக இருக்குது. அதனால கொஞ்சம் கையிலே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த லைட்டாக அந்த கார்னர் ஏரியாஸில் வந்து ரொம்ப பிக்மெண்டடாக இருக்கும், எனக்கு டார்க்காக இருக்கும். அதனால் அந்த இடத்துல மட்டும் நான் கான்சன்ட்ரேட் பண்ணி நிறையா அப்ளை பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இதுக்கப்புறம் போட்டு வச்சு நேற்றில் குங்குமம் வச்சுட்டு அதெல்லாம் முடிச்சிடுவேன் நான். இப்படி தான் எனக்கு சிம்பிள் லுக் இருக்கும். இந்த பவுட்ரு இதுவே நல்ல பிக்மெண்ட்டாக இருக்கனால இதுவே எனக்கு ஒரு 3 to 4 hours அப்படி இருக்கும் எனக்கு. ஸ்வெட் ஆகாத இடத்துக்கும் அந்த மாதிரி போனோம். நான் ஃபவுண்டேஷன் போட்டு வெளியே போனாலே ஸ்வெட் ஆகி ரொம்ப கேவலமாயிரும் கொஞ்சம் நேரத்தில். ஸ்வெட் ஆகாதனாலும் ஸ்வெட் ப்ரூஃப் தான், நம்ம நல்லா தான் மேக்கப் போடுவோம். கொஞ்சம் வேர்க்க தான் செய்யும், அதை நம்ம ஒத்தி எடுக்கிற மாதிரி இருக்கும் ஃபவுண்டேஷனில். இது வந்து நம்ம 3 to 4 hours எனக்கு ஓகேவாக இருக்குது. யாராவது இதை ஃபாலோ பண்ணால் சொல்லுங்கள், நான் இப்படி தான் ஃபாலோ பண்ணுவேன். இதுவே எனக்கு போதும். ஓகே, இதான் என்னோடய சிம்பிள் எவ்ரிடே லுக், டீட்டெயில் மேக்கப் லுக், சாரீ லுக், காலேஜ் லுக் இதெல்லாம் நான் காமிக்கிறேன். யாருமே சிம்பிள் மேக்கப் லுக் தான் விரும்புவாங்க. என் காலேஜ் போகிற கேர்ள்ஸோ ஸ்கூல் போகிற கேர்ள்ஸ்க்கோ இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு பவுடர் மட்டும் நல்லா ஒரு டார்க் கலர் ஷேடு வாங்கிட்டு, நம்மளோட ஷேடு மீடியம் ஷேடெலாம் வாங்கிக்கிட்டு யூஸ் பண்ணிட்டு லிப்ஸு, ஐப்ரோஸ், ஐஸ், லைனர், மஸ்காரா பிடிக்கிறவங்க லைனர் மஸ்காரா போட்டுக்கலாம். போட்டு போனாலே ஒரு நல்ல மேக்கப்பில் ஒரு டீசெண்டான லுக் கிடச்சிரும். அப்படி தான் நான் எல்லோரும் விரும்புவோம். அதான் நான் பண்ணியிருக்கேன். யாருக்காவது ஹெல்ப்ஃபுல்லாக நான் ப்ளூ ஹெவன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். பிகினர்ஸ் இன்சைட் ப்ளூ ஹெவன், நெக், மார்ஸ் இந்த மாதிரி இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். சரி, ஓகே, முடிச்சாச்சு.